காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எங்களுடைய மேரேஜ் ஆள் தான் வந்துட்டு தேடிட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கோவிலில் சிம்பிளாக பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தா, அப்படியே இந்த பிளான் வந்துட்டு மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 15 மண்டபத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டு நிறையா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய மண்டபத்துக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். இந்த சரௌண்டிங்கில் இருக்க மாதிரி கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்க மாதிரி நிறையா சர்ச் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மண்டபம் வந்து நம்ம நேர்லேயும் போயிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய மண்டபம் வந்து தேடிட்டு இருந்தோம். இந்த மண்டபம்லாம் வந்துட்டு ஒரு 300-400 பேருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நீலாங்கரையில் இருக்குது. சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கனால நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அந்த டைம்ல நம்ம லைவா பார்க்கும்போது எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. இன்னும் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் போது நம்ம பார்த்தோன்னா கரண்ட் டைம்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சே வந்துடும். அந்த இடம் வந்துட்டு ஒரு பேலஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த படிக்கட்டுலாம் ஒரு வீடு மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட்க்கு கம்மி தான், 50Kன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்துட்டு ஒரு பார்ட்டி ஹால் தான். ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் வந்துட்டு ஒரு 300-400 பேர் பண்ற அளவுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். பட் வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தால் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு டிஜே வந்து நாட் அலோடுன்ற மாதிரி முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு டைனிங் ஹால் அதுக்கப்புறம் மேலே எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். 50Kக்கு ஓரளவுக்கு ஓகே தான். பட் நிறைய பேர் இருக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ஹாலில் வந்துட்டு ரொம்ப அதிகமான பேர்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறோன்னா இந்த இடம் ஓகே. என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே நாளில் தான். அதனால நம்ம மண்டபத்துக்கும் ஷேரிங் தான். அதனால கொஞ்சம் இந்த மண்டபத்தை விட கொஞ்சம் வேறு மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு ஏசி கொடுத்துருவாங்க. பட் வந்துட்டு ரூமே ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதும் சொல்ல முடியாது. இந்த மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய என்னுடைய ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம், அதனால் ரொம்ப முன்னாடியே இங்கே வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஈசிஆரில் ஃபுட் வில்லேஜ்ன்ற ஒரு இடத்துக்கிட்ட இருக்குது. கரெக்டாக ஈஞ்சம்பாக்கத்துக்கிட்ட இருக்குது. சரி, நம்மளும் போயிட்டு ஓகே நம்ம பட்ஜெட்குள்ளே இருந்தால் நம்ம போயிட்டு பண்ணலான்ற மாதிரி போய் நேராகவே விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கவங்ககிட்டையும் நாங்கள் வந்துட்டு கேட்டோம், இந்த மாதிரி இந்த 2 டேயில் ஈவெண்ட் இருக்குது, எவ்வளோ ஆகும். அங்கே இருக்க மேனேஜர் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே காட்டினாங்க. இங்கே வந்துட்டு 2 இடம் இருக்குது, நீங்கள் இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவுட்டோர்லேயும் பண்ணிக்கலான்ற மாதிரி. சப்போஸ் நம்மளுக்கு மழை வந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளேயுமே ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஈவெண்ட் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு மழைனால இந்த இடம் எதுவுமே உங்களுக்கு ஆகாதுன்ற மாதிரி. ஓவரால் பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு அந்த சின்னதாக பார்க் மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு மழை இருந்தாலும் நல்லாயிருக்கும், மழை இல்லாமலும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணிக்கலாம். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே இருந்த இடத்துல வந்து ஒரு பேபி ஷவர் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்காக போனது செம பசி. எங்கள் அப்பா போயிட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போதான் போகிறதுன்னு கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு வான்ற மாதிரி இருந்துட்டுனால சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனேன் எப்படின்ட்டு நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க இந்த ஹால் வந்துட்டு நம்மளுக்கு மெரினாலாம் தாண்டி வியாசர்பாடி கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்தையுமே போய் பார்த்தோம், எப்படி இருக்கும், செட் ஆகுமா. கொஞ்சம் இங்கே வந்துட்டு ரேட்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துலலாம் விட கொஞ்சம் ரேட்டு. பட் அங்கே வந்துட்டு மண்டபத்துக்கு ரேட்டை கம்மி பண்ணிட்டு ஃபுட்டில் வந்துட்டு ஏற்றிட்டாங்க. இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஃபுல்லாமே ஏசி, எல்லா இடமும் ஏசி. ஆனால் அதுக்கேற்ற ரேட்டு தான். கொஞ்சம் எல்லா இடத்த விட இது கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. அது இல்லாமல் ரூமுமே நம்ம போய் பார்த்தோம், மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஏன்னா நமக்கு வந்துட்டு ரூம் ரொம்ப குட்டியாக இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்காதேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபுல்லாக பார்த்தோம். மேலேயும் வந்துட்டு இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூம் கிட்ட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஈவென்ட் நடக்கிற பிளேஸ், அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு டைனிங் ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு சமைக்கிற இடமும் இருக்கும். அது வந்து மொட்டை மாடியில் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு இதையும் எதுக்கு வேணும்ன்ட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்தோம். எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு மண்டபத்திலேயே கீழே நடக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு மேலே இருக்கிற ஃப்ளோர்லையுமே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே மட்டும் உட்காந்துட்டு இல்லாமல் மேலே நின்றுட்டுமே நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மேலேயுமே நம்மளுக்கு நிறைய இடம் இருக்கும், கீழேயுமே நமக்கு நிறைய இடம் இருக்குது. அதுக்கேற்ற ரேட்டு தான் இங்கே. கொஞ்சம் எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது இப்போ நாங்கள் பார்த்த ரேட்டெல்லாம் விட பார்க்கும்போது கொஞ்சம் ஹை தான்.
நம்ம வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டும் சேம் டேலயே வைக்கிறதுனால, நம்ம வந்துட்டு மண்டபத்துக்கு ஷேரிங் மாரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பண்ணிக்கலான்ற மாரி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பேச பேச தான் தெரிஞ்சது, இவங்களும் எங்க ஊர்க்காரங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்து பண்ணுங்கன்ட்டு எல்லாத்தையும் ஃபைனலா முடிச்சு, ஒரு வழியா நாங்க வந்துட்டு இந்த இடத்தையே வந்துட்டு புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு புக்கும் பண்ணிட்டோம். நம்ம எங்க போய் புக் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட்டு இந்த காசு தான். அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம இத விட ஹையாவும் போலாம். நம்மளுக்கு பட்ஜெட்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாங்களும் ஃபைனலா தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்துட்டு இந்த மண்டபம் தேடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் வீடியோ, ரிசப்ஷன் வீடியோ இந்த மாரி நெறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்துட்டே இருக்கு. அதுக்கு மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.